வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். உலகத்து மக்கள் அனைவருக்கும் எல்லா நாட்களிலும் தேவையான எல்லாம் கிடைத்து மகிழ்ச்சியா இருக்கணும்னு வாழ்த்துறோங்க. இன்னைக்கு என்ன சொல்ல வேண்டும்? சக்கர கருட கர்வ பங்கம். என்னப்பா சக்கர கருட கர்வ பங்கம்? சக்கராயுதம் நாராயணன் கையில இருக்கும். கருடன் நாராயணனை சுமப்பவன். துவாரகையில கிருஷ்ணர் ஒரு நாளைக்கு அந்த மொட்டை மாடியில உப்பரிகையில உட்காந்து அப்படியே ஒரு ஏகாந்தமா காலை தூக்கி ஒரு இடத்துல போட்டு அந்த திண்டுல போட்டுண்டு இருந்தபோது எங்கேயோ காத்துல இருந்து ஒரு நல்ல ஒரு வாசனை. ஆஹா, நல்ல வாசனை. எனக்கு அந்த பூவெல்லாம் வேணும் போல இருக்கே. அது என்ன புஷ்பம்? அழகாபுரியில. அழகாபுரி யாரோடது? குபேரனுடையது. சரி, அங்கிருந்து அந்த பூக்களை பறித்து வர சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கருடனை கூப்பிட்டார். அப்ப சக்கரத்துக்கும் கருடனுக்கும் எப்போதுமே போட்டி. நான் தான் வசதி, நான் இவர் கையில இருக்கேன், அழிப்பதற்கு நான் தான், அவரை சுமப்பதற்கு நான் தான். நான் உன்னால சுமக்க முடியுமா, உன்னால அழிக்க முடியுமா? இப்படியே ரெண்டு பேருக்கும் அது என்ன மூளாப்பகைன்னு சொல்லுவாங்க. அதாவது கொழுந்து விட்டு எரியாது, உள்ளுக்குள்ளேயே. நமக்கும் வாழ்க்கையில சில பேரை கண்டா நேர பாக்குற போது ஜோரா பேசுவான், உள்ளுக்குள்ள ஒரு ஏதோ ஒரு கனன்று கொண்டே இருக்கும். அவனை கண்டா எனக்கு பிடிக்காது. அது ஏன்? ஏதோ ஒண்ணு தெரியாது. அவன் என்ன சொல்லுவான் பதிலுக்கு? எனக்கு அவனுக்கும் ஆகவே ஆகாதுப்பா. அந்த மாதிரி அது என்னன்னே வெளியில தெரியாத ஒரு உட்பகை, மூளாப்பகை மீளாப்பகை அந்த மாதிரி இருக்கும். அப்ப கருடனை கூப்பிட்டு அப்ப சக்கரத்தை அப்படி பார்த்துட்டு என்னதான் போ சொல்றார் அப்படின்னுட்டு, என்ன சுவாமின்னு ஒண்ணு, இது பார், நீ நேர அழகாபுரி போற, குபேரனுடைய இது. எனக்கு ஏதோ ஒரு ஒரு பூ ரொம்ப வாசனையா இருக்கு. அங்க இருக்கிற பூல இந்த வாசனை உனக்கு தெரியறதா பாரு, அந்த பூல கொஞ்சத்தை பறிச்சுன்னு வா அப்படின்னு உடனே இதோ நொடியில் வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கருடன் சக்கரத்தை பார்த்து, நான் தான், ஐ எம் ஆன் எ மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு அது பறந்து போச்சு. போய் அதுக்கு எந்த பூன்னு தெரியல, அங்க நிறைய பூ இருக்கு. போய் இந்த பூவா இல்ல, இந்த வாசனை இல்ல, அந்த பூவா அப்படின்னு அந்த செடி இந்த செடி எல்லாத்தையும் துவம்சம் பண்ண ஆரம்பிச்சுடுத்து கருடன். அப்போ ஒருத்தர் வந்தார் பாரு. யார் அது? ஹனுமன். இந்த பாலை சுழற்றி கொண்டு, யார் இங்கே இந்த தோட்டத்துல நான் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன், நீ யாரு வந்தது அப்படின்ன பொழுது, நீ யாரு என்ன கேட்கறதுக்கு? கிருஷ்ண பரமாத்மா தான் என்னை அனுப்பிச்சார். யார் கிருஷ்ண பரமாத்மா? உனக்கு கிருஷ்ண பரமாத்மா தெரியாதா? துவாரகா மன்னன் நாராயணன். தபர், நாராயணன்லாம் கிருஷ்ணன் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச நாராயணன் ஸ்ரீராமன் மட்டும்தான். அது ஆஞ்சநேயர் அப்படின்னு சொன்ன உடனே, உனக்கு ஒன்றும் தெரியலேங்கிறதுக்காக நீ இல்லைன்னே சொல்லாத. அவர் தான் என்னை அனுப்பிச்சு இந்த இந்த பூவெல்லாம் பறிச்சுன்னு வர சொன்னார். எந்த பூன்னு கண்டுபிடிச்சியா? எந்த பூன்னு தெரியலன்னு ஒரு பூவா பிச்சு பார்த்துன்னு இருக்கேன்னு. இந்த மாதிரி தோட்டத்தை துவம்சம் பண்ணின உன்னை என்ன பண்றேன் பாருன்னு போது கருடனும் இவரை கொத்த ஆரம்பிச்ச பொழுது ஒன்னும் பண்ணல. அனுமான் அதுக்கு ஒரு அறைய விட்டு இந்த கைக்கடியில வச்சுன்னுட்டார். அவ்வளவுதான், நகரவே முடியல. தவியா தவிக்கிறார் கருடன். அச்சிச்சோ, நான் இப்ப என்ன பண்ணுவேன்னு, என்ன சத்தம் போடாத, என்ன நீங்க துவாரகைக்கு அழைச்சின்னு போங்க, நான் கிருஷ்ணர்கிட்டயே உங்களை கோழி மூட்டுறேன் அப்படின்ன போது, எங்க இருக்குது? நீங்க போங்க, நான் வழி சொல்றேன், என்னை கொஞ்சம் எரிக்கி பிடிக்காதீங்க, கொஞ்சம் விட்டுடுங்க, மூச்சு விட முடியல அப்படின்னுதான் கருடன். அனுமார் எப்பேற்பட்டவர்? சரி வா, நான் உங்க கிருஷ்ணர்கிட்டயே கேட்கிறேன். அது எப்படி? யாரையோ அனுப்பிச்சு இங்க நான் இந்த இடம்லாம் என்னோடது, நான் இங்க ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன், இங்க நீ பூவை பறிக்கிறதாவது தம்சம் பண்ணிட்ட நீ அப்படின்ன உடனே பறந்து போறான். இவர் அழைச்சிட்டு போறார். போய் அங்க போய் கிருஷ்ணர் கிட்ட சக்கராயுதம் என்ன சொல்றதான், சுவாமி, யாரோ குரங்கு முகம் கொண்டவர், பயங்கரமானவர், ஏதோ கோச்சிட்டு வரார், கருடனை கைக்கடியில வச்சுட்டு இருக்கார், மூச்சு திணறி முழிக்கிறான் அப்படின்ன உடனே, சரி வரட்டும், அதுக்குள்ள நீ என்ன பண்ற, நீ போய் அவரை ஓரளவுக்கு தடுத்துப்பார், உன்னால முடிஞ்சா அவரோட சண்டைக்கு போன உடனே. இப்போ நான் கருடனுக்கு எதிர்த்தாப்புல
என்னுடைய வல்லமையை காட்டுவதற்கு ஒரு நல்ல நல்ல ஒரு ஒரு நேரம் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் போய், யார் அது? நீங்கள் எப்படி இங்க துவாரகைக்குள் நுழையலாம்? ஏய், சத்தங்குத்தம் போடாத. என் கை இடுக்கல யார வச்சுருக்கேன் பாத்தியா? உடனே கருடன், நண்பா, என்னை காப்பாற்றி விடு, நாம் இருவருக்கும் இனிமே சண்டையே வேண்டாம், நீயும் வேணும் நானும் வேணும். யாருக்கு? நாராயணனுக்கு. இவர் ராமனை தவிர இவருக்கு யாரையுமே தெரியல, கிருஷ்ணன்னா யாருன்னே தெரியலங்கிறார். அதனால நீ என்ன காப்பாத்துன, இரு நான் முதல்ல என்ன காப்பாத்திக்கணும்னு சொல்லிட்டு அனுமார்கிட்ட போய் சர்ன்னு சுத்தி கித்தி பாக்குறார். ஆஞ்சநேயர் பார்த்தாராம், இது என்ன விளையாட்டு பொருளான்னு சொல்லிட்டு அந்த கையால பிடிச்சு இந்த கைக்கடியில வச்சுட்டார். 2 கைக்கடியிலையும் திண்டாடி மூச்சை விடாம முழிச்ச பொழுது நேரம், இதுதான் துவாரகையா, எப்படி போனோம்? உள்ள போகணும். அங்க போனா கிருஷ்ணர் வர வேண்டும். இவ 2 பேரையும் நீங்க விட்டுருங்களேன், எதுக்கு இப்படி பண்றேன் ஆஞ்சநேயா அப்படின்னு போது, நீங்க யாரு? நான் உங்களை பார்த்ததே கிடையாது, உங்களுக்கு எதுக்கு சக்கரம், உங்களுக்கு எதுக்கு கருடன்? அப்ப கிருஷ்ணர் நினைச்சாராம், ராம தியானத்தை தவிர வேற ஒண்ணுமே தெரியாதவரா இந்த ஆஞ்சநேயர்னு சொல்லிட்டு, அப்ப ஒரு நிமிஷம் கண்ணை மூடிக்கோ அப்படின்ன உடனே சரி அப்படின்னு ஆஞ்சநேயர், அவருக்கு என்ன பயம், இந்த கைக்கடியில இருக்கிற 2 பேரையும் ரிலீஸ் பண்ணி விட்டுற போறான்னு பயம், எரிக்கி பிடிச்சுண்டு கண்ணை மூடிண்டேன். இப்ப கண்ணை தரானாக்கா அங்க நிக்கிறார். ராமா நீங்களாண்ணா? நானே தான் கிருஷ்ணன், நானே தான் ராமன், நான் தான் இத்தனை அவதாரங்களும் எடுத்தேன், உனக்கு ஏன் அது தெரியல? எனக்கு குரங்கு புத்தி தானே, எனக்கு புரியல, எனக்கு ராமனை தவிர யாரையும் தெரியாது. இப்ப தெரிஞ்சண்டியா ராமன் தான் கிருஷ்ணன்னு? இப்ப நான் தெரிஞ்சு கொண்டேன். சரி, அவ 2 பேரையும் விட்டுடேன் அப்படின்ன பொழுது மன்னிப்பு கேட்க சொல்லுங்கள். ஏன் தெரியுமா? ஒண்ணு, அந்த அழகாபுரியில இருக்கிற அந்த பெரிய மலர் வனத்தை நான் ஆட்சி புரிஞ்சுட்டு இருக்கேன், அங்க நான் தான் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன், என்னை கேட்காம அங்க யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க குபேரன். இது எல்லா செடியும் பாழடிச்சது, அதுக்கு மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. அடுத்தது, இந்த சக்கராயுதத்தை நான் கூப்பிடவே இல்லை, அதுவா ஆவு நான் உன்னை உள்ள விடுறேன்னா பாருன்னுட்டு என்னை தடுத்தது. எனக்கு இவங்க எல்லாருமே விளையாட்டு பொருட்கள் மாதிரி. உங்களுக்கு தெரியும், ராமநாம பலத்தை வைத்து கொண்டு நான் இந்த உலகையே ஆட்டி படைப்பேன் என்று. என் ராமன் எனக்குள் இருக்கும் பொழுது யார் வந்தாலும் எனக்கு பயம் இல்லை அப்படின்ன பொழுது, அப்பா அதே ராமன் தான் நான் சொல்றேன், 2 பேரையும் விட்டுடு அப்படின்ன பொழுது அனுமார் சொன்னாராம், எனக்கு இன்னைக்கு இவங்க வந்ததுனால எனக்கு பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா? நான் ராமனை மட்டுமே மனக்கண் முன்னால் தரிசித்து கொண்டிருக்கிறேன். அப்பேற்பட்ட அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான அது என்ன ஒரு புன்னகையோ அப்படி நான் பார்த்து அதையே நினைச்சு மகிழ்ந்துட்டு இருக்கேன். ஆனா அதே ராமனை போலவே மிகவும் அழகான கிருஷ்ணனையும் பார்க்கிற பாக்கியம் கிடைச்சது. இந்தாங்க அப்படின்ட்டு 2 பேரையும் கைக்கடியிலேருந்து எடுத்து கீழே விட்டு, நான் வரேன் சுவாமின்னு அவர் திரும்பி போனதுக்கு அப்புறமா கிருஷ்ணர் சொன்னாராம், கருடா, இப்ப யார் ஜெயிச்சா, நீயா சக்கரமானோ? 2 பேரும் இல்லை சுவாமி, எங்க 2 பேருக்கும் ரொம்ப அகம்பாவம் ஜாஸ்தியா போச்சு. ஆனா நான் போன உடனே இந்த வானரத்தை பார்த்தேன், எனக்கு என்ன தோணித்துன்னா, நானும் ஒரு மிருகம், இது நான் ஒரு பறவை, அது ஒரு மிருகம், அதுகிட்ட போய் என்னத்துக்கு சொல்லணுங்கிறதுக்காக நான் உள்ள போனேன், அது அனுமான் என்று எனக்கு தெரியாது அப்படின்னு தான். அப்ப சக்கராயுதன் சொல்லித்தான், நான் ஒன்றும் சண்டை போடுறதுக்கு வரல, உன்னை காப்பாத்துறதுக்கும் வரல, அவர் தான் சொன்னார் முடிந்தால் தடுத்து பாருன்னுட்டு. நான் போய் என் வீர தீர சூர பராக்கிரமத்தெல்லாம் காட்டினா அவர் உன்னை எப்படி பிடிச்சிட்டாரோ அதே மாதிரி என்னையும் எரிக்கி பிடிச்சிட்டு மூச்சு முட்டி போச்சுன்னாராம். ஆக மொத்தம் இது நிஜமா நடந்த கதைன்னு எனக்கு தோணலை. ஆனா குழந்தைகளுக்கு சொல்ற பொழுது நான் தான் பெரியவன் என்று யாருமே எண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த கதை. இது ஒரு கற்பனை கதையாத்தான் இருக்கணும். அவருக்கு எதுக்கு அங்க அந்த தோட்டத்திலேருந்து பூ வேணும் இல்லையா? ஆக மொத்தம் குழந்தைகளுக்கு என்ன சொல்லணும்னாக்க, யார் யார் முக்கியம், ஒரு அப்பாக்கும் இவனை பிடிக்குமா அவனை பிடிக்குமாங்கிற கேள்வி பைத்தியகாரத்தனம். எல்லா குழந்தைகளும் சமம். அது போலதான் இறைவனுக்கு அது சக்கரமாக இருக்கட்டும், சங்காக இருக்கட்டும், கருட வாகனமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அவரை பொறுத்த வரைக்கும் அவரவர் பணியை செய்ய வேண்டும் தன்னுடைய அருளினால் அப்படிங்கிறத நம்புறதுக்காகத்தான் இந்த ஒரு அழகான கதை. எனக்கு சொல்றதுக்கே சந்தோஷமா இருந்தது, கேட்டவங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தண்டனைக்கு யாராலையும் தப்ப முடியாது. இப்ப வேணா நம்ம பாக்குற போது நினைப்போம், ஐயோ அக்கிரமத்து மேல அக்கிரமம் பண்ணிட்டு இருக்கான், நல்லா தானேப்பா இருக்கான்
அதை பத்தி பேசுவதற்கு நமக்கு எந்தவித உரிமையும் கிடையாது. அவனுக்கு எந்த நேரத்துல அந்த தண்டனை வரணுமோ அந்த நேரத்துல இறைவன் கொடுப்பான். இப்ப நமக்கே கூட என்ன பாவம் பண்ணினோ அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, பண்ணாமையா தண்டனை வருது, எப்பவோ பண்ணியிருப்போம், எப்பன்னு தெரியாது இல்லையா? இப்போ சூர்ப்பனகை பிறந்த வரலாறு அப்படின்னு ஒரு ஒரு தலைப்புல ஒரு சின்ன பிட்டு எனக்கு கிடைச்சது. சூர்ப்பனகை பிறந்த வரலாறா? அவ்வளவுதான் தெரியுமே எனக்கு, ராவணனோட தங்க. அவ தானே இங்க ராமலக்ஷ்மணர்களை வந்து பார்த்துட்டு மூக்கு அறுபட்டு போய் சீதையை உனக்கு தான் சிறந்தவள்னு போய் சொன்னவாவா இல்லையா? அவளுடைய பூர்வீக கதை ரொம்ப ஆச்சரியம். ஆனந்த குரு அப்படின்னு ஒரு குரு இருந்தார். அவருடைய மகள் சுமுகி. சுமாராதான் இருப்பா, ஒன்றும் பிரமாதமா அழகியெல்லாம் கிடையாது, ஆனா பொல்லாதவ. சத்தியவிரதனுடைய மகன் சங்கச்சூடனன் அப்படிங்கிறவா இந்த ஆனந்த குரு கிட்ட பாடம் படிச்சுட்டு இருந்தான் குருகுலத்துல. இந்த சுமுகிக்கு அந்த சங்கச்சூடன் மேல ஒரு கண்ணு. அவ எப்ப பாரு ஒரு தலைப்பட்சமா அவனை காதலிச்சிருந்திருக்கா. மெதுவா கொஞ்சம் அப்பா கிட்ட எல்லாம் சொல்லலாம்னாக்கா அவளுக்கு தைரியம் வரல. நேர சங்கச்சூடன்கிட்ட ஒரு தரம் சொல்றா, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், நீ ஏன் என்னை கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படின்னு கேட்டபோது, சிச்சி குருவுடைய மகள் எனக்கு தங்கை மாதிரிமா, அந்த மாதிரிலாம் தப்பான எண்ணம் வச்சுக்காத, தவிர நான் இங்க வந்தது படிப்பதற்கும் என்னுடைய அறிவை பெருக்கிக் கொள்வதற்கும் தான். அதனால இந்த மாதிரிலாம் முறை கெட்டு பேசாதே போ, பெண்ணுக்கு அழகே இல்லை அப்படின்னு கோவிச்சு விடுறான். வந்ததே கோபம் சுமுகிக்கு. அவ பார்த்துட்டே இருந்தா. ஒரு நாளைக்கு குரு அங்க இல்லாத போது சங்கச்சூடனன் எதற்காகவோ வீட்டுக்குள்ள வந்த பொழுது அவ அங்கேருந்து சொல்றா, இப்ப யாருமே இல்லை, நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லு அப்படின்ன பொழுது, சீச்சி எனக்கு உனக்கு கண்டாலே பிடிக்கல, இந்த மாதிரி பேசாதன்னு எத்தனை தரம் சொல்றது அப்படின்னு வெளியில போறான். இவன் வெளியில போகும்போதுதான் ஆனந்த குரு உள்ளே வர்றார். வந்த உடனே, அப்பா என்கிட்ட வந்து தப்பு தப்பா பேசுறான்ப்பா இந்த சங்கச்சூடனன், அவனுக்கு நீ தண்டனையே கொடுத்தாகணும், நீ வேற இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அவன் உள்ள வந்து கண்ணா பின்னான்னு என்கிட்ட பேசினான்ப்பான்ன உடனே அவர் ஒரு நிமிஷம் கூட யோஜனை பண்ணல. இந்த ஆனந்த குரு சொன்னது பொண்ணல்லவா, அந்த ஊர் மன்னன் கிட்ட போய் இந்த மாதிரி என்னிடம் இருந்தவன் குரு துரோகி, என்னுடைய மகளிடம் தகாத முறையில் பேசியிருக்கிறான், அவனை கால் மாற்று கை மாற்று வாங்கிவிடு அப்படின்னு சொல்லிட்டார். மன்னனும் யோசிக்காம அவனுடைய கைகளையும் கால்களையும் வெட்டின உடனே, தர்மம் அழிந்து விட்டதா அப்படின்னு ஒரு பெரிய சத்தம் போட்டு, இறைவா தர்மம் அழிந்து விட்டதா அப்படின்னு கத்தி பூமியில விழுந்த பொழுது பூமி வெடிச்சு உள்ளேந்து பூமியை தாங்கி கொண்டிருக்கும் ஆதிசேஷன் வந்து, சங்கச்சூடனா உன் மீது எந்த தப்பும் இல்லை, இதே சுமுகியை நான் பழி வாங்குவேன், அடுத்து நான் லக்ஷ்மணனாக வந்து இந்த சுமுகியை பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்லி அவனை ஏந்தி அவனை நல்ல உலகத்துக்கு அனுப்பிச்சாங்க. இது கதை. அடுத்த ஜென்மத்துல இதுதான் இந்த சில சில இந்த கோர்வைகள்லாம் நம்ம புராணங்கள்ல பாத்தீங்களா, எந்த இடத்துல எப்படி பொடி வச்சு அப்படி பத்த வச்சிடுறாங்கன்னுட்டு. இப்போ சங்கச்சூடனன் என்ன சொல்றான், சீச்சி நீ என்னுடைய தங்கை மாதிரி இல்லையா, அதனால அந்த சங்கச்சூடனன் முக்தி கிடைச்சாலும் அந்த அந்த லக்ஷ்மணன் வந்து மூக்க அறுக்கிறத பார்க்கணுங்கிறதுக்காக அவன் விபீஷணனாக பிறக்கிறான். தங்கைன்னு சொன்னா இல்லையா, அவனுக்கு தங்கையாக இந்த சுமுகி சூர்ப்பனகையாக பிறக்கிறாள். சூர்ப்பனகா அப்படின்னா, சூர்ப்ப அப்படின்னா முறம், வினோ இங்கிலீஷ்ல வினோ ரொம்பவுமே, சூர்ப்பனகா முறத்த மாதிரி கண்ணா பின்னான்னு. ஆனா இப்ப இருக்கிற ஃபேஷன்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே சூர்ப்பனகைகள் தான், பயங்கரமா நீளமா நகம் வளர்த்து இருக்கிறாங்க. அதெல்லாம் பாக்குற போது அந்த காலத்துல அத ஐயா சூர்ப்பனகைன்னாங்க, இப்ப சூர்ப்பனகைன்னா ஃபேஷன் போல இருக்கு. அவ வந்து தங்கையா பிறக்கிறா. அதே இவ போய் ராமர் கிட்ட இங்க எப்படி சங்கச்சூடன்கிட்ட சொன்னாலோ எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கும், அவர் சொன்னாரா எனக்கு ஆல்ரெடி எனக்கு கல்யாணம் ஆயாச்சம்மா என் தம்பிகிட்ட போன உடனே அவ அங்க போய் லக்ஷ்மணா நீ என்ன கல்யாணம் பண்ணிக்குவோன்னு உடனே தான் கத்தி எடுத்து அந்த மூக்கு நறுக்கி விட்டுறாருல, அவள் மூக்கறுபட்டாள் அப்படிங்கிறது. ஆக இந்த முதல் கதைக்கும் இந்த கதைக்கும் என்ன அழகான ஒரு தொடர்பு கொடுத்து, நீ என் தங்கையை போலன்னு சொன்னதுக்காக விபீஷணனுக்கு தங்கையாகவே அவ பிறக்கிறாள். எந்த ஆதிசேஷன் இந்த பூலோகத்தை தாங்குகின்ற ஆதிசேஷன் அந்த வெடித்து மேலே வந்து, அஞ்சாதே நான் அவளை மூக்க அறுக்கிறேன் என்று சொன்னபடி
லக்ஷ்மணனாக வந்து அவர் சொன்ன சொல்லை காப்பாற்றி சங்கச்சூடனுக்கு முடியே கிடைச்சது. கடைசியில் அவனை முடிசூட வைத்தார்கள் என்பது இதெல்லாம் எவ்வளவு, அதாவது பராபரி கதை. இது வந்து எங்கேயும் எழுதப்படவில்லை. ஆனால் இந்த மாதிரி கதைகள் நிறைய இருக்கு. வடநாட்டுல போனீங்கன்னா இப்படியெல்லாம் இருக்கா கதைகள்னு நமக்கு தோணும். ஆனா இருக்கு, ரொம்ப வேடிக்கையான கதைகள். எனக்கு ரொம்ப பிடிச்சது, அதனால நான் இதை உங்களோட பகிர்ந்துட்டேன். ஏழையின் பார்வையில் இறைவன். இந்த தலைப்பு ரொம்ப அழகா இருக்கு, ஏழையின் பார்வையில் இறைவன். ஆனா பெருமாள் கோவில்ல சுவாமி எல்லாம் பார்க்கிற பொழுது ஏழைக்கும் பெருமாளுக்கும் சம்பந்தம் இருக்கிறதா தெரியல, பக்தி என்கிற ஒரு உணர்வை தவிர. காஞ்சி மன்னன் பேர் கல்யாண வரதன்னு பேர். அவன் என்ன பண்ணுவானா, பெருமாளுக்கு தங்கம் தங்கம் தங்கத்தால நகை, தாயாருக்கு எக்கச்சக்கமா நகை. ஆனா நகை போட்டு அதை அந்த அர்ச்சகர்கிட்ட கொடுத்து அதை அலங்காரம் பண்ண சொல்லிட்டு அப்படி உட்காந்து பார்ப்பானா. அவன் மனைவியும் உட்காந்து பார்ப்பாளாம். பார்க்கிற போது அவனுக்கு என்ன தோணுமா, பெருமாளுக்கு இந்த நகை எவ்வளவு அழகா இருக்கு பத்தியா அப்படின்னு அவன் நினைச்சதே கிடையாதான். ஏன்னா நான் தங்கம் கொடுக்கிறேன், என்னுடைய பொற்கொல்லர்கள் நான் சொல்லுகிறபடி சாவித்திரி மாலை, காயத்ரி மாலை, காசு மாலை எல்லாம் பண்றார்கள். சுவாமிக்கு பாரு, உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் நான் இவ்வளவு நகைகளை அப்படியே படைச்சு வச்சிருக்கேன், என்ன அழகா இருக்கு பாரு அப்படின்ட்டு. ஏம்மா மகாலட்சுமி, நீ வந்து அவன் மனசுல பாருங்கோ, இது இது ரொம்ப நல்லவன்னு நான் சொல்ல மாட்டேன். அவ காலை பிடிக்கிறாப்புல உட்கார்ந்து இருக்கிற பொழுது நீ ஏன் தலை குறிஞ்சிருக்கன்னு எனக்கு தெரியும். இது உன்னுடைய கணவனுடைய காலை பிடிப்பதற்காக இல்லை. நான் உனக்கு எடை அதிகமான காசு மாலை, அந்த மாலை, இந்த மாலையெல்லாம் போட்டிருக்கிறேன், அதன் கனம் தாங்காமல் தான் உன் தலை குனிந்திருக்கிறது அப்படின்னு நினைப்பானா. மனைவிட்ட சொல்வானா, பாத்தியா அந்த மகாலட்சுமியே வளைஞ்சிருக்கா, காரணம் என்ன தெரியுமா, நான் போட்ட நகைகள் அவளால தாங்க முடியல, அவ்வளவு கனம் அப்படின்னு ஒரு தரமும் அந்த தற்பெருமை தாங்கல. அவனும் மேல மேல நகையெல்லாம் பண்ணி 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 போட்டுட்டு இருக்கான். சுவாமிக்கு மேல ஒரே அது ஒரு தரம் அலங்காரம் பண்ணின உடனே அந்த அர்ச்சகருக்கு ஒரு பொன் மூட்டையை கொடுப்பான். நான் ரொம்ப அழகா பண்ணிட்டேன், அத்தனை நகையும் பிரமாதமா போட்டுட்டேன். அப்போ மகாலட்சுமி சொல்றாளாம், நீங்க ஏன் இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கேன், அவனுக்கு வேற ஏதாவது ஒண்ணு கொடுத்து அவன் மனசை மாத்தக்கூடாதான்னு. அம்மா தாயே, நான் பத்மாவதி கல்யாணத்துக்கு வாங்கின கடனையே நான் இன்னும் அடைக்கல, நான் இவ்வளவு யோஜனை பண்ணிட்டு இருக்கேன். அவன் பாரு, நான் உனக்கு 20 கிலோல அதை போட்டேன், 50 கிலோல இதை போட்டேன்னு படுத்தின்னு இருக்கான். அப்ப அப்படின்னாக்க நீங்க ஒரு காரியம் பண்ணுங்க, ஒண்ணு அவனை தடுத்து ஆட்கொள்ளணும், இல்லையா அவனுக்கு புத்தி வரணும். இப்ப சொன்னியே அது கரெக்ட். அவன் சொல்றான் பாத்தீங்களா, நீ கணவனுடைய கால்களை பிடிப்பதனால் தலை குனியவில்லை, நான் போட்ட நகையின் பாரத்தினால்ங்கிறான். அவனை சும்மா விடலாமா அப்படின்னு மகாலட்சுமி கேட்ட பொழுது, இது பாரு தாயுள்ளம் கொண்ட நீ அப்படிலாம் சொல்லக்கூடாது, அவருக்கு ஒரு வேலை வரும், நான் அவனை மாத்துறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு பிரமாதமா அலங்காரம் பண்ணிவிட்டு அப்படியே எல்லாரையும் பார்க்கறான். நான் அல்லவோ காஞ்சி மன்னன் எப்படின்னு சொல்லிட்டு வெளியில வரான். அங்க ஒரு மரத்தடியில விஷ்ணுதாசர்னு ஒரு எளியவர் சின்ன விக்கிரகத்தை வச்சுட்டு அதுக்கு ஒரு பழைய துணியை கட்டிவிட்டு ஒரு துளசி மாலையை எடுத்து அதில் அப்படி போட்டு, என் அப்பனே ஈஸ்வரா, இந்த ஜகத்தை ரட்சிப்பவனே, அடியேனையும் நீ ரட்சிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கும்பிடும்போது அவன் வெளியில வந்து பார்த்துட்டு சொன்னாராம், யாருப்பா நீ பரதேசி, உள்ள போய் பாத்தியா என் சுவாமி எப்படி கோலாகலமா அலங்காரத்தோட இருக்கார், நீ என்னமோ கிழிச்ச துணியை கட்டி அதுக்கு போய் காஞ்ச ஒரு துளசி மாலையை போட்டுட்டு என் அப்பனே ஜெகத் ரட்சகாங்கிறியே, அவர் ஏத்துப்பாருன்னு நினைக்கிறேளா அப்படின்ன போது, அவர் ஏத்துக்கிறாரோ இல்லையோ எனக்கு தெரிஞ்ச அளவுல நான் பூஜை பண்றேன் அப்படின்ன பொழுது, இது பாருங்கோ, இதுல கண்டிப்பா சாமியோட சாநித்தியம் இருக்காது, உங்களுக்கு காட்சி தர மாட்டார் அப்படின்னு சொன்ன போது அவர் சொன்னாராம், அந்த பாருப்பா, பக்திக்கு தங்கம் வெள்ளி வைரம் அதெல்லாம் முக்கியம், மனசுதான் முக்கியம். உன் மனசை சுத்தமா வச்சுட்டு அதுக்குள்ள நீ இறைவனை வந்து உட்காருனா உட்காருவான். என்னால அது ஒண்ணுதான் இருக்கு. இதோ இங்க போய் நீராடினேன், அதே நீரை கொண்டு வந்து குளிப்பாட்டினேன், இதோ இவ்வளோண்டு நாராயணனை தான் நான் வச்சுட்டு இருக்கேன். அங்க பெருசா நிக்கிறார், இங்க சின்னவரா இருக்கார். எனக்கு இந்த மரத்தடியில இந்த பூஜை போரும், அன்றாடம் இந்த பூஜையை பண்ணிட்டு எனக்கு என்ன கிடைக்கிறதோ நான் அதை சாப்பிடுவேன், அவருக்கு படைச்சிட்டு தான் சாப்பிடுவேன். அப்போது நீங்க உங்க பேர் என்னன்னு, விஷ்ணுதாசர், உங்களுக்கு எனக்கும் ஒரு சவால், பெருமாள் என்னுடைய
இந்த அலங்காரத்துக்கு மயங்குகிறாரா, இல்லை உங்களை போல பரதேசி கோலத்திற்கு மயங்குகிறாரான்னு பார்க்கலாமா அப்படின்னு கேட்டபோது, சவால்னு வந்தா நான் விட்டு கொடுக்க மாட்டேன். ஏன்னா என்ன நாராயணன் விட்டு கொடுக்க மாட்டான். பாருங்க, அங்க கூட சவால்னு வந்தா நான் ஏத்துக்கிறேன்னு சொல்ல. சவால்னு வந்தா நான் விட்டு கொடுக்க மாட்டேன், காரணம் நாராயணன் என்னை விட்டு கொடுக்க மாட்டான்னு சொன்ன உடனே, சரி நீ ஆச்சு நானாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் நான் ஒரு பெரிய ஹோமம் பண்ண போறேன், அங்க பெருமாளே பிரத்யக்ஷமா வரப்போறார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பெரிய ஹோமத்துக்கு ஏற்பாடு பண்றான். இவர் அந்த இடத்தை விட்டு அடுத்த ஊருக்கு போயிடுறார். இவன் இருக்கிற ஊர்ல நாம இருக்கக்கூடாதுன்னுட்டு அடுத்த ஊருக்கு போய் அவர் என்ன பண்ணார், வழக்கம் போல பூஜை பண்ணி, சுவாமி அவன் ஒரு சவால் விட்டுருக்கான், எனக்கு நீங்க தரிசனம் கொடுத்துட்டேன்னா நான் அவங்கிட்ட சொல்லணுங்கிறது இல்லை, இனிமே நான் இவனோட மூஞ்சியிலே நான் முழிக்கப்படாது, நான் உண்டு என்னுடைய பூஜை உண்டுன்னு இருக்கேன் அப்படின்னுட்டு பூஜை பண்ணாராம். அன்னைக்கு உணவு அவரே தயாரிச்சு, வெளியூர் போனதுனால தயாரிச்சு சுவாமி கிட்ட வச்சுட்டு இவர் வேண்டின்றாராம். கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள அந்த நெய்வேத்தியம் காணா போச்சு. என்னது எங்க காணா போறதுன்னா, இவர் கண் மூடி தன்னை மறந்து உட்கார்ந்து இருக்கும்போது பாவம் ஒரு பிச்சைக்காரன் அங்கேருந்து அந்த சாப்பாடை எடுத்துன்னு போறான். அது இவருக்கு தெரியல. ஒரு நாளாச்சு 2 நாளாச்சு சாப்பாடே இல்லை, துளசி தீர்த்தத்தை மட்டும் சாப்பிட்டார். ஒருவேளை பெருமாளே இது உன்னுடைய திருவிளையாடலா, நான் இலையில வைக்கிறது ஒண்ணுமே இங்க இல்லையே அப்படின்னாராம். இன்னைக்கு நான் இந்த என்னால முடிஞ்ச ஒரு கிச்சடி தான் பண்ணியிருக்கேன், இங்க வைக்கிறேன், யார் எடுத்துட்டு போறான்னு நான் பாக்குறேன் அப்படின்ன உடனே அவரை ஒரு மரத்துக்கு பின்னால ஒளிஞ்சினாராம். பூஜையை முடிச்சுட்டு அந்த கிச்சடி அங்க வச்சிருக்கிற போது அந்த பிச்சைக்காரன் அங்கே இங்கே பார்த்து மெதுவா வந்தான். வந்த உடனேவே இந்த இலையை எடுத்தான் ஓட்டம். அப்ப இவர் பார்த்தாராம், ஐயோ யாரோ எடுத்துன்னு போறான்னு நினைச்சேன், ஒரு பிச்சைக்காரன் தானே, அவனுக்கு பசி தாங்கல, தவிர தினம் எடுத்துன்னு போறான், போனா போட்டோம், இருப்பா கொஞ்சம் அதுல நெய் விடுறேன்னு சொல்லிட்டு நெய் கிண்ணத்தை தூக்கிட்டு பின்னாலேயே ஓடுறாராம். ஒரு இடத்துல அவன் ஓட இவர் ஓட இவன் ஓட அவன் ஓட, ஒரு இடத்துல அவன் கல் தடுக்கி கீழே விழுந்துடுறான். விழுந்த உடனே இவர், நான் உன்னை சும்மா விட மாட்டேன், நீ என்ன காரணம் சொல்லிட்டு நீ என்னோட நைவேத்தியத்தை எடுத்துன்னு போறேன்னு அவனை இறுக்கி கட்டினாராம். கட்டின்னு பார்த்தா, கண்ணை திறந்து பார்த்தா பெருமாள். ஐயோ பெருமாளே நீங்களான்னு, சத்தம் போடாத, உன்னுடைய பக்தியை நான் சோதிக்கணும்னு தான் சோதிச்சேன், ஆனா நான் எடுத்துன்னு போன போது நீ நெய் கிண்ணத்தை தூக்கின்னு ஓடி வந்த பாரு, நீ தான் உண்மையான பக்தன், அதனாலதான் உனக்கு காட்சி கொடுத்தேன், இல்லட்டா நான் பிச்சைக்காரனா எப்பவோ காணாம போயிருப்பேன். ஐயோ நான் உனக்கு விடவே இஷ்டம் இல்லையே, இவ்வளவு அழகா இருக்கே சுவாமி அப்படின்ன போது, என் உடம்புல ஏதாவது நகை இருக்கா பாரு அப்படின்னாராம். நகையெல்லாம் நான் பார்க்கல சாமி, உன்னோட அழகதான் பார்த்துட்டு இருக்கேன். உன்னை சரிவா, உன்னை நான் ஒரு வான ரதத்தில் வைத்து அழைத்து கொண்டு போகிறேன், நான் யாருக்கும் கண்ணுக்கு பட மாட்டேன், உனக்கு மட்டும் படுவேன், நான் வான ரதத்தில் உட்கார்ந்துக்கிறேன், வா ஏறி உட்காரு அப்படின்ன உடனே ஏறி உட்கார்ந்து, என்ன பாக்கியம் என்ன பாக்கியம் அப்படின்னுட்டு அவ மேல பறக்கும்போது, காஞ்சி நகரத்து மேல பறக்கிற போது, இவன் பெரிய ஹோம குண்டம் பண்ணியிருக்கும் பொழுது அந்த வான ரதத்தை எல்லாரும் பாக்குறாங்க. பார்த்தா அதுல விஷ்ணுதாசர் உட்கார்ந்து இருக்கார், சுவாமி தெரியல. உனக்கு இப்படியா, உனக்கு வானத்திலிருந்து ரதமா வரும், அப்ப நான் சுவாமிக்கு போட்ட நகை என்னுடைய இந்த பக்தி எல்லாம் வீணான்னு சொல்லிட்டு அந்த ஹோம குண்டத்துல போய் குதிக்க போற அவமானம் தாங்காம. அப்ப எல்லாரும் அவனை பிடிச்சு நிறுத்திடுறா. அப்போ ஒரு அசரீரி கேட்கிறது, மன்னா பொன்னும் பொருளும் எனக்காக எல்லா கோவில்கள்லயும் அலங்காரம் பண்ணி பார்க்கறா, காரணம் என்னன்னு கேட்டா, இவை அனைத்தையும் தருபவன் நான், ஆகையினால் அதே நீ திருப்பி கொடுத்து மகிழ்கிறாய், ஆனா உன்னோட மனசுல அப்படி இல்லை, நான் செய்யறேன், நான் தங்கத்துல பண்றேன், என்னாலதான் சாமிக்கு அழகுன்னுலாம் சொன்ன பாரு, அது தவறுன்னு உனக்கு புரிய வைக்கிறதுக்காகத்தான் இந்த விஷ்ணுதாசரை நான் தரிசனம் கொடுத்ததோட இல்லாம அவரை வானுலகத்துக்கும் அழைச்சிட்டு போறேன். உனக்கு இந்த ஜென்மத்தில் இதெல்லாம் கிடைக்காது, நீ பல முறை பிறந்து உன்னுடைய தவறை உணர்ந்து அதன் பிறகுதான் உனக்கு ஒரு வானரதம் வரும், உன்னை அழைத்து செல்வேன், நீ செஞ்சது ஒன்றும் வீணாகல, ஆனா சொன்ன பாரு வார்த்தை அது தப்பு, என்னாலதான் உனக்கு அழகுன்னு நீ சொல்றதுக்கு யாரு? எனக்கு நகை போட்டதுனால அழகு இல்லை, நகை இல்லாமல் அழகாவே இருப்பேன், காரணம் நான் பரிபூரணன்,
என்னுடைய தாயாரையும் நீ என்ன சொன்ன, என்னுடைய நகை போட்டுதான் நீ அப்படியே குனிஞ்சு உட்கார்ந்துருக்க, அப்படியெல்லாம் நீ பேசக்கூடாது மன்னா. இந்த திமிருக்கு நீ பலமுறை பிறந்து வந்து அடிபட்டு பிறகுதான் உனக்கு வைகுந்தம்னு சொன்னாராம். இந்த கதையிலே நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், நம்ம சுவாமிக்கு நாங்க இன்னைக்கு சுவாமிக்கு நகை போடுறோம், நீங்கள்லாம் வந்து பாருங்கன்னு சொந்தக்காரங்களுக்கு நோட்டீஸ் அடிச்சு கூப்பிடுறாங்க. இல்லையா, ஒரு தங்க கவசம் வெள்ளி கவசம் பண்றதுக்கு நீங்க ஒரு ரூபா நிறைய கொடுத்துருப்பீங்க. நான் எங்களுடைய உபயமாக இறைவனுக்கு இன்று இந்த கவசம் சாத்தப்படுகிறது, நீங்கள் எல்லோரும் வர வேண்டும். எதுக்கு, யார்கிட்ட யார் ஷோ ஆஃப் பண்றது? அவன் பரிபூரணன், அவனோட பொருள் எடுத்து அவனுக்கேவா? ஸோ இதெல்லாம் தான் இந்த விவேகம் வேணும். நாங்க பண்றோம்னு 4 பேர் வாங்கோ இல்லை, நீ அந்தராத்மா சுத்தியோட நீ எது பண்ணினாலும் பெருமான் ஏற்றுக்கொள்கிறான் என்பதற்காகத்தான் இந்த விஷ்ணுதாசர் கதை. இந்த கதை உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா போறாது, இதுல ஏதாவது நாம் கடைபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கதை சொன்னேன். நன்றி, வணக்கம்.